ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு amalikitchens. இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் அடிக்கிற வெயிலுக்கு குளுகுளுன்னு குளிர்ச்சி தரக்கூடிய வெள்ளரிக்காய் ஜூஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த வெள்ளரிக்காய் ஜூஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெள்ளரிக்காய் ஜூஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போது வெள்ளரிக்காய் ஜூஸ் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 மீடியம் சைஸ் வெள்ளரிக்காய் எடுத்துப்பேன். உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடவோ குறையவோ நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் 4 எடுத்துருக்கேன். இதில் மேலே இருக்க தோலெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாத்தையும் வந்து இந்த பீலர் வச்சு ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரியே 4 வெள்ளரிக்காய்களையும் பார்த்தோன்னா தோலெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து உரமாக எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போது 4 வெள்ளரிக்காயுமே நம்ம தோல் எடுத்து வச்சுட்டோம். இப்போ இந்த 4 வெள்ளரிக்காய்களையும் சின்ன சின்னதாக வந்து நம்ம நறுக்கி எடுத்துக்க போகிறோம். சைடில் இருக்க ஓரங்களை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் வந்து சின்ன சின்ன துண்டுகளாக ஆக்கிடலாம். நீங்கள் வந்து பெரிய துண்டுகளாக கூட போட்டுக்கலாம், ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம். ஸோ வந்து இதை சின்ன சின்னதாக வந்து நம்ம வந்து இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா வெள்ளரிக்காயும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ எல்லா வெள்ளரிக்காயும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பிடி அளவுக்கு நம்ம புதினா எடுத்துருக்கோம். இப்போ நறுக்கி வச்சுருக்க வெள்ளரிக்காயை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அது கூடவே பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்க புதினாவையும் ஒரு பிடி அளவுக்கு அதையும் இது கூட சேர்த்துடலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு பார்த்தீங்கன்னா சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம் இது கூடவே. இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை, நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு அரை எலுமிச்சம்பழம் அதையும் இது கூடவே வந்து புழிஞ்சிக்கலாம். 4 மீடியம் சைஸ் வெள்ளரிக்காய்க்கு அரை எலுமிச்சம்பழம் வந்து போதுமான அளவாக இருந்துச்சு. இப்போ இது எல்லாத்தையும் அரைக்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு கூலிங்கான தண்ணி ஒரு டம்ளர் அளவுக்கு ஊற்றி இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். ரொம்ப நேரம் வந்து மிக்ஸி நம்ம ஓட விட்டு ரொம்ப ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சோம் அப்படின்னா அது வடிகட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓரளவுக்கு குறக்கரப்பாக அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபில்ட்ரு பண்ண போகும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட வெள்ளரிக்காய் ஜூஸ் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வெள்ளரிக்காயை பயன்படுத்தி உங்கள் வீட்டிலேயே ஒரு அழகான வெள்ளரிக்காய் ஜூஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நோன்பு திறக்கிற டைமில் கூட பார்த்தீங்கன்னா இஃப்தாருக்கு நீங்கள் இந்த வெள்ளரிக்காய் ஜூஸை ட்ரை பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே லெமன் சர்பத் ரோஸ் மில்க்குன்னு சொல்லி ஒரே மாதிரி சாப்பிட்டு அழுத்து போனவங்களுக்கு இந்த வெள்ளரிக்காய் ஜூஸ் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ஒரு புதுமையான அனுபவமாக இருக்கும். நாள் பூரா நம்ம சாப்பிடாம நோன்பு வச்சு இருந்துட்டு நம்ம நோன்பு திறக்கிற டைமில் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்னஸான ஒரு ஜூஸ் குடிக்க போகும்போது நமக்கு வந்து உடனே வந்து ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஒரு குயிக்கான டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான வெள்ளரிக்காய் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில். கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் பிடிக்கும். நம்மளோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.